வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மாணவர்கள் திறமையை இந்தியாவில் பயன்படுத்த வேண்டும். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள். கோவை, நெல்லை உள்ளிட்ட 4 நகரங்களில் சுற்றுச்சாலை போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசு திட்டம். தமிழகத்தில் சாதி சான்றிதழ் வழங்கும் நடைமுறையில் அதிருப்தி குழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். 19ஆம் தேதி மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககம் முற்றுகை. இனி விரிவான செய்திகளை காணலாம். மாணவர்கள் தங்களுடைய திறமையை இந்தியாவில் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் 2 நாள் நடைபெறும் பார்வையாளர்கள் மாநாட்டை ஜனாதிபதி திரௌபதி முர்மு தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர் இந்திய மாணவர்கள் தங்களுடைய திறமையால் உலக அளவில் முன்னணியில் உள்ள கல்வி மையங்களை வளப்படுத்தி அவற்றை வளர்ச்சியடைந்த பொருளாதார நாடாக மாற்றி உள்ளனர் என்றார். அதேபோல் உங்கள் திறமையை நம்முடைய நாட்டில் பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை, நெல்லை உள்ளிட்ட 4 நகரங்களில் சுற்றுச்சாலை அமைப்பதற்காக விரிவான அறிக்கையை தமிழக அரசு தயார் செய்து வருகிறது. மாநிலத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பல்வேறு அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அதை கோவை, நெல்லை, திருப்பூர் மற்றும் ஓசூர் ஆகிய 4 மாவட்டங்களில் சுற்றுச்சாலை அமைப்பதற்கான சுற்றுச்சாலை அமைப்பது தொடர்பான விரிவான அறிக்கையை அதிகாரிகள் தயாரித்து வருகின்றனர். இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். தமிழகத்தில் சாதி சான்றிதழ் வழங்கும் நடைமுறையில் முறைகேடுகள் நடப்பதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இந்து கொண்டா ரெட்டி சாதி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் தெரிவித்தது, தமிழகத்தில் போலி சாதி சான்றிதழ் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றார். இதன் பின்னால் மிகப்பெரிய மோசடி நடப்பது தெரிகிறது என்றும் இது மிகவும் ஆபத்தானது. எனவே இந்து கொண்டா ரெட்டி சமூகத்தின் பெயரில் வழங்கப்பட்டுள்ள சாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்து மாநில அளவிலான ஆய்வு குழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள் பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு டாக்டர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் பெருமாள் பிள்ளை தெரிவித்துள்ளார். தமிழக அரசு டாக்டர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் பெருமாள் பிள்ளை சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப டாக்டர்களை நியமிக்க வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி முதல்வருக்கு தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டம், 19ஆம் தேதி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்றார். மேலும் சேலம் மாவட்டம் மேட்டூரில் இருந்து சென்னை நோக்கி பாத யாத்திரை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். செய்யாறு அரசு தலைமை மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் அன்று பிறந்த 2 ஆண் குழந்தைகளுக்கு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ. ஜோதி தலா 1 கிராம் தங்க மோதிரத்தை அணிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதி சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்த நாளையொட்டி செய்யாறு தலைமை அரசு மருத்துவமனையில் மார்ச் 1ஆம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ. ஜோதி பங்கேற்று 2 ஆண் குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரத்தை அணிவித்தார். பின்னர் குழந்தை பிரசவ தாய்மார்களுக்கு பிரெட் மற்றும் மருத்துவ பெட்டகத்தை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக அண்ணா சிலை அருகில் நகர செயலாளர் விஸ்வநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ. ஜோதி கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு மரக்கன்றுகளுடன் உணவு வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட சேர்மன் பார்வதி சீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வ. அன்பழகன், நகர செயலாளர் விஸ்வநாதன், நகரமன்ற தலைவர் மோகன்வேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன், பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக கூட்டணியில் எங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை என்று மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்தினரும் இடம்பெறும் வகையில் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மதுரை மாவட்ட நீதிமன்ற நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக 12 பேரை நியமனம் செய்ய உள்ளனர் எனவும் அனைத்து பாதிக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியில் எங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை என்றும் திமுக கூட்டணியில் விசிகாவும் ஒரு அங்கம் எனவும் திமுக கூட்டணியை உருவாக்கியதில் விசிகாவிற்கும் பங்கு உள்ளது என்றும் அதேபோல அதை காப்பாற்றுவதற்கான பொறுப்பும் விசிகாவிற்கு உள்ளது என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. குலசேகரப்பட்டினம் சாலையில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டுமென வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் செல்லும் சாலை பகுதியில் உள்ள தோப்பூர் கிராமத்தின் பிரதான சாலையில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் அருகே தனியார் மருத்துவமனை மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி கல்லூரியும் அமைந்துள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள், கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தோப்பூர் பகுதியை சேர்ந்த பெண்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். அந்த அரசு மதுபான கடை பொதுமக்களுக்கும் அங்கு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் இடைஞ்சலாக இருப்பதால், உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கும் அரசு மதுபான கடையை இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் வேறு இடத்திற்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுகிறோம். நாங்கள் இந்த மதுபான கடையை அகற்ற கோரி கிட்டத்தட்ட பல முறை மனு கொடுத்து விட்டோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்காக இந்த மாவட்ட ஆட்சியாளருக்கும் தமிழக அரசுக்கும் தோப்பூர் பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பாகவும் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது இந்த அரசு மதுபான கடையை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் 500 அல்ல, 1000 அல்ல, 2000 பெண்களை அழைத்து வந்து, கூட்டி வந்து, திரட்டி வந்து அரசு மதுபானையை அடித்து நொறுக்குவோம் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். கஞ்சா விற்ற பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில்தான் கடலூரில் இரட்டை கொலை நடந்துள்ளது எனவும் இவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். கடலூர் அடுத்த டி புதூர் அப்புராஜ், புதூர் சரண்ராஜ் ஆகியோரை கொலை செய்து புதைத்த வழக்கில் புதூரை சேர்ந்த பால்ராஜ், தருண்குமார், தேவனாம்பட்டினத்தை சேர்ந்த கோகுல் கிருஷ்ணன் ஆகியோரை திருப்பாதிரிப்புலியூர் காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கண்ணீர் மல்க மனு ஒன்றை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது கடலூர் ஊமங்கலம் அருகே கஞ்சா விற்ற பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் இரட்டை கொலை நடைபெற்றதாகவும் தொடர்ந்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர். மேலும் இவ்வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடலூர் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கஞ்சா பழக்கத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். ராமநாதபுரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் முனிசாமி தலைமையில் பூத் கமிட்டி அமைப்பது, கிளை கழகம் அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கு இணங்க ராமநாதபுரம் டி பிளாக் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள தனியார் மகாலில் ராமநாதபுரம் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் முனியசாமி, தேர்தல் பொறுப்பாளர்களான அதிமுக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பூத் கமிட்டி அமைப்பது, கிளைக்கழகம் அமைப்பது, விளையாட்டு அணி உருவாக்குவது, புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் முனியசாமி அதிமுக நிர்வாகிகளிடையே பேசினார். அப்போது அதிமுக வெற்றி பெறவில்லை என்றால் நமக்கு வாழ்க்கையே இல்லை எனவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெறும் எனவும் உளவுத்துறையினர் தெரிவிக்கின்றனர் எனவும் 9 பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் சேர்ந்து விடுபட்ட வாக்காளர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர் முனியசாமி தெரிவித்தார். இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பீலமேட்டு பகுதியில் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் 4.5 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு தப்ப முயன்ற 2 பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை பீலமேடு எல்லை தோட்டம் பகுதியை சேர்ந்த கீதாமணி என்பவர் தனது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பெண்கள் விலாசம் கேட்பது போன்று பேச்சு கொடுத்தனர். அப்போது திடீரென அவர்கள் கீதாமணியின் கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்க தாலியை பறித்து கொண்டு தப்ப முயன்றனர்.
அப்போது கீதாமணி கூச்சலிடவே அவரது கணவர், மகன் மற்றும் அக்கம் பக்கத்தினர் விரைந்து ஓடி வந்து 2 பெண்களையும் மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் கைதான பெண்கள் திருப்பூர் காரணம்பேட்டை பகுதியை சேர்ந்த கிருஷ்ணவேணி மற்றும் சங்கோதிபாளையம் பகுதியை சேர்ந்த அபிராமி என்பதும் தெரிய வந்தது. அதன் பின்னர் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் உலக செவித்திறன் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தேசிய காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் காது மற்றும் செவித்திறன் பராமரிப்பை சாத்தியமாக்குவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் துவக்கி வைத்தார். பேரணியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பங்கேற்று காதுகளை ஊக்கு பஞ்சு, சுருள்கள், குச்சி கம்பிகளை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, காதுகளில் அசுத்தமான நீர் போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். குடியாத்தம் அருகே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடையை குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி கிராமத்தில் ஊராட்சி பொது நிதியிலிருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு புதிய நியாய விலை கடையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்னர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இதில் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் எமயகிரிபாபு, சோபன் பாபு, தீபிகா பரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேடந்தாங்கலில் டெலஸ்கோப் பழுது ஏற்பட்டதால் சுற்றுலா பயணியர் ஏமாற்றம் அடைந்து திரும்பி செல்கின்றனர். மதுராந்தகம் அருகே வேடந்தாங்கலில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இதில் நாரை, வெள்ளை அரிவாள் மூக்கன், சாம்பல் நாரை, வாத்து, வர்ண நாரை உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட பறவைகளை அருகில் காணும் வகையில் சரணாலயத்தில் உள்ள பறவைகள் கண்காணிப்பு கோபுரத்தில் கடந்த ஆண்டு டெலஸ்கோப் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது பழுது காரணமாக இந்த ஆண்டு துவக்கம் முதல் தற்போது வரை டெலஸ்கோப் அமைக்கப்படாமல் வெறிச்சோடி உள்ளதால் விரைவில் டெலஸ்கோப் அமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் அரசு பள்ளியில் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு திமுக நகர செயலாளர் VL ஜோதி மாலை அணிவித்து வரவேற்ற சம்பவம் மாணவர்களிடையே நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுவால்பேட்டை பகுதியில் உள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி புதிதாக சேர்ந்துள்ள 3 மாணவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்புக்கும் நிகழ்ச்சியும் கல்வி உபகரணங்களுடன் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அரக்கோணம் நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நகர செயலாளர் VS ஜோதி கலந்து கொண்டு நகராட்சி தொடக்கப்பள்ளியில் புதிதாக சேர்ந்துள்ள 3 மாணவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்பு மற்றும் முட்டையுடன் பிரியாணி வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 16வது வட்ட திமுக செயலாளர் பாரி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் ராஜ்குமார், தமிழ்வாணன், பாரி, முனுசாமி, பிரகாஷ் உட்பட முக்கிய பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே 1,50,00,000 மதிப்பீட்டில் தார் சாலை, சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் பூமி பூஜை போட்டு பணிகளை துவக்கி வைத்தார். மக்களின் 10 ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வீரசெட்டிப்பள்ளி, மத்தூர், அங்கனாம்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் சாலை வசதியை மேம்படுத்த நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,50,00,000 மதிப்பீட்டில் தார் சாலை, சிமெண்ட் சாலை, சிறு பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு சாலைகள் அமைக்க பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அருண்முரளி, குழு உறுப்பினர் தியாகராஜன், பஞ்சாயத்து தலைவர் கௌசல்யா மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் திருமண விழாவில் அரசியல் பாகுபாடின்றி அனைத்து கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணியின் மகன் விஜய் விகாஸிற்கு கோவை ஈச்சனானே பகுதியில் உள்ள செல்வம் திருமண மகாலில் திருமண விழா நடைபெற்றது. விழாவில் அரசியல் பாகுபாடின்றி பாஜகவை சேர்ந்த முன்னாள் தமிழக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் L முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, குஷ்பு உள்பட அதிமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் அரசியல் பாகுபாடின்றி அனைத்து கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக போராடிய ஐயா வைகுண்டரை நினைவு கூறும் விதமாக பொதுமக்கள் திருஏடு எடுத்து பவனி சென்றனர். திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு விதிக்கப்பட்ட முளைவரி, மீசை வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை எதிர்த்து போராடியதற்காக ஐயர் வைகுண்டரை திருவிதாங்கூர் மார்த்தாண்ட வர்ம மன்னர் சிறையில் அடைத்தார். 110 நாட்களுக்கு பிறகு 1839ஆம் ஆண்டு விடுதலையான ஐயா வைகுண்டர் சிங்காரத்தோப்பு பகுதியிலிருந்து சாமித்தோப்பிற்கு திரும்பினார். இதை நினைவு கூறும் விதமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு வாகனத்தில் திருஏடு எடுத்தவாறு வாகன பவனியாக சாமித்தோப்பிற்கு பக்தர்கள் புறப்பட்டனர். திருவனந்தபுரம் முதல் சாமித்தோப்பு வரை நடைபெற்ற பவனியில் வழிநெடுகிலும் திருஏடிற்கு ஐயா வழி பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அணைக்கட்டு மற்றும் கேவி குப்பத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு மற்றும் கோவிக்குப்பத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர். சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். அதன் பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு 5 வகையான உணவு வழங்கப்பட்டது. வாலாஜாபாத்தில் விநாயகர் கோவில் கட்டுவதற்கான சிறப்பு பூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் 11வது வார்டு பகுதியில் முக்கன் ஈஸ்வரி அம்மன் கோவில் தெருவில் விநாயகர் கோவில் கட்டுவதற்காக யாகசாலை மற்றும் கோமாதா பூஜை நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற நேரு நகர் பொதுமக்களுக்கு இளைஞர் அணியினர் அன்னதானம் வழங்கினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற திருவாதவூர் திரௌபதியம்மன் கோவில் பூக்குழி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூரில் திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பூக்குழி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் திரௌபதி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. 16 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக விரதம் இருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் பூக்குண்டத்தில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமயம் அருகே குரத்தியம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஆனைவாரி கிராமத்தில் மாயவர் ஸ்ரீ குரத்தி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி குரத்தி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கோவில் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் கடந்த 1ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீப ஆராதனையும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழா நடைபெறுவதையொட்டி அரிமளம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் திறமையை இந்தியாவில் பயன்படுத்த வேண்டும். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள். கோவை, நெல்லை உள்ளிட்ட 4 நகரங்களில் சுற்றுச்சாலை போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசு திட்டம். தமிழகத்தில் சாதி சான்றிதழ் வழங்கும் நடைமுறையில் அதிருப்தி குழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். 19ஆம் தேதி மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககம் முற்றுகை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.